Hello friends, today discuss about scope and career of pharmacy. Pharmacy முடிச்சதுக்கு அப்புறம் என்னென்ன ஸ்கோப் இருக்கு, ஸோ அதோட கேரியர் நம்ம முடிச்சதுக்கு அப்புறம் என்னென்ன கேரியர் நம்ம லைஃப்பில் என்னென்னலாம் பண்ண போகிறோம், ஸோ என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ஸோ அதை பற்றி லிபரேட்டாக இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் த ஜி மாரியப்பன் சார். ஸோ அவங்க தான் வந்து இந்த ஸ்லைட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உதவியாக இருந்தாங்க. ஸோ டுடே வந்து நம்ம இந்த கேரியர் ஃபுல்லாக பார்ப்போம். Scope and pharmacy, community pharmacy, wholesale pharmacy, railway pharmacy, industrial pharmacy, higher education, hospital pharmacy, drug control administration, pharmacovigilance, board of opportunities, pharmacy, education and job opportunities outside of India. ஸோ இதெல்லாம் அவுட்லைன் ஆஃப் நம்ம ஒரு கண்டென்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பார்க்கணும்னா ஸ்கோப் ஆஃப் ஃபார்மசி. என்ன ஸ்கோப் இருக்குன்னா ஃபார்மசி ப்ரொஃபஷனில் நிறையா ஸ்கோப் இருக்குது. ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. எ ஃபார்மசிஸ்ட் இஸ் ஸ்பெஷலைஸ்ட் இன் மெடிக்கேஷனில் ஸ்பெஷலைஸ்டாக இருப்பாங்க. கம்பெனிஸ் ஆஃப் தி பிசிஷியன் கன்சைலர் ஆஃப் தி பேஷண்ட் அண்ட் கார்டியன்ஸ் ஆஃப் த பப்ளிக் ஹெல்த்தோட ஒரு கார்டியன் ஆஃப் இருப்பாங்க. அப்புறம் வந்து பிசிஷியன் வந்து கன்சல்ட் பண்ணுவாங்க, உங்களை வந்து கன்சல்ட் பண்ணிட்டு ஸோ அப்புறம் தான் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபார்மசி ப்ரொஃபஷனோட ஸ்கோப் இதான். நிறையா ஸ்கோப் இருக்குது. ஒயிட் ரேஞ்ச் ஆஃப் ஃபார்மசி வந்து ஸ்கோப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. கம்யூனிட்டி ஃபார்மசி பிளேஸ் வேர் காம்பவுண்டிங் ஆஃப் ட்ரக் அண்டர் த டைரக்ட் சூப்பர்விஷன் ஆஃப் ஃபார்மசிஸ்ட். டைரெக்டாக ஒரு ட்ரக்கை வந்து இது காம்பவுண்டிங் பண்ணுறது தான் இந்த கம்யூனிட்டி ஃபார்மசி. இந்த கம்யூனிட்டி ஃபார்மசிக்கு வந்து பிஃபார்ம் அண்ட் டிஃபார்மும் எலிஜிபிள். ஸோ வந்து இது வந்து காம்பவுண்டிங் அண்ட் டிஸ்பென்சிங் பண்ணுவாங்க. இங்கே ஹோல்சேல் ஃபார்மசினா மேனுஃபேக்சரிங் பண்ணி நேராக என்ன பண்ணுவாங்க, ஹோல்சேலர், அதாவது டேரெக்டாக போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க. அவங்க தான் ஃபார்மசியில் பேஷண்ட் அண்ட் எண்ட் ஆஃப் கன்சியூமருக்கு நேராக வந்து என்ன பண்ணிடுவாங்க, விற்றுருவாங்க. அதான் வந்து ஹோல்சேல் ஃபார்மசி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரயில்வே ஃபார்மசினா இது வந்து ஜென்ரல் கவர்மெண்ட்டு வந்து இது எக்ஸாம் வைக்கிறாங்க. அது என்ன போர்டுனா ரயில்வே ரெக்கமெண்ட் போர்டு, அது மூலமாக வந்து எக்ஸாம் வைக்கிறாங்க. ஸோ அது பிஃபார்ம் மட்டும் தான் எலிஜிபிள் இதுக்கு. ஸோ நீங்கள் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி இதில் உள்ளே போயிடலாம். சேலரி வந்து 4.1 lakhs வந்து இந்தியாவில் வந்து சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் ஃபார்மசியில் வேரியஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது. R&D இருக்குது. அதில் ஃபார்முலேஷன், QA, QC, பயோஅனலிட்டிக்கல், பயோடெக்னாலஜிக்கல், ஃபார்மகாலஜி, ட்ரக் டிஸ்கவரி, டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே இருக்குது. ஸோ ப்ரொடக்ஷனில் வந்து வேரியஸ் ப்ரொடக்ஷன் இருக்குது. டேப்லெட், கேப்சூல்ஸ், இன்ஜெக்ஷன், காஸ்மெட்டிக்ஸ், நியூட்ராசூட்டிகல்ஸ் எல்லாம் இருக்குது. மார்க்கெட்டிங்கில் சேல்ஸ் ப்ரொமோஷன், சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் மேனேஜர். ஸோ இதெல்லாம் இந்த டிபார்ட்மெண்ட்லாம் இண்டஸ்ட்ரியல் ஃபார்மசியில் இருக்குது. ஹையர் எஜுகேஷன் இதிலே வந்து GPAT எக்ஸாம் இருக்குது. அதாவது கிராஜுவேட் ஃபார்மசி ஆப்டிடியூட் டெஸ்ட். இந்த டெஸ்ட் வந்து எதுக்கு எழுதுறோம்னா, அதாவது ஹையர் ஸ்டடீஸ் வந்து ஒரு இதோட இன்கமோட பண்ணுறதுக்கு, அதாவது ஃபார்மசூட்டிக்ஸ், மெடிக்கல் கெமிஸ்ட்ரி, ரெகுலேட்டரி அஃபேர்ஸ், அதிலே வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து நம்ம பண்ணலாம். ஸோ அது வந்து MBA, MS, ஸோ அதெல்லாம் டிஃப்ரெண்ட் இதாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அகாடமிக்ஸில் வந்து ஃபார்மசிஸ்ட்டை வந்து டீச்சிங் யூனிட்ஸில், அதாவது டீச்சிங் இன்ஸ்டியூஷன்லேயோ ஒரு ஃபார்மசி காலேஜ்லேயோ வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணாங்க. ஸோ இது வந்து டீச்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டீச் பண்ணுற ஒர்க் தான் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ வந்து ஃபார்ம் டி வெரி மச் எசென்ஷியல். கண்டிப்பாக உங்கள் ஃபார்ம் டி முடிச்சிருக்கணும். ஸோ இல்லைனா ஒரு MPharm PhDனாலும் முடிச்சிருக்கணும். அப்போ தான் வந்து ஒரு டீச்சிங் இன்ஸ்டியூஷனுக்கு போகலாம். ஸோ உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் வந்து பிஃபார்ம் ஆர் ஃபார்ம் டி. ஒரு டிஃபார்ம் வந்து எலிஜிபிள் கிடையாது இதுக்கு. அதேமாதிரி இதில் ஸ்டார்டிங் சேலரி வந்து 15,000 இருக்கும். நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டாலே ப்ரொடக்ஷன் இஸ் எ ப்ராசஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் டு ரிசோர்ஸ் இன்டு த குட் அண்ட் சர்வீசஸ். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ப்ராசஸை யூஸ் பண்ணி குவாலிட்டியான ஒரு ட்ரக்கை ப்ரொடக்ஷன் பண்ணுறது தான் இந்த ப்ரொடக்ஷன் யூனிட்டோட வேலை. இவங்க வந்து குட் சர்வீசஸை பண்ணணும். ஸோ ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டாலே முதல்ல குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லலாம். குவாலிட்டி கண்ட்ரோலில் வந்து ப்ராசஸ் ஆஃப் செட் ஆஃப் ப்ரொசீஜர் அண்ட் என்ஷோர் த மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட். அதாவது ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட் வந்து இவங்க வந்து என்ஷோர் பண்ணணும், இது வந்து நல்லா பண்ணியிருக்காங்க, நல்ல மேனுஃபேக்சரிங் வந்து ஒரு நல்ல முறையில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலாக குவாலிட்டி கிரைட்டீரியாவை செக் பண்ணுறது தான் வந்து இவங்களோட வேலை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி அசூரன்ஸ் யூனிட் இது மானிட்டர் அண்ட் கண்ட்ரோல், அதாவது ஐடென்டிஃபை த இஷ்யூ வித் ப்ராசஸ். அதாவது எக்ஸாக்டாக சொல்லணும்னா ensuring that product will be requirement quality. அதாவது ஒரு ரெக்வயர் குவாலிட்டியில் ட்ரக் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ப்ராடக்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணுவோம், என்ஷோர் பண்ணுற வேலை தான் வந்து குவாலிட்டி அசூரன்ஸோட வேலை. குவாலிட்டி கண்ட்ரோலோட வேலை என்ன, சாம்பிளிங், ஸ்பெசிஃபிகேஷன், டெஸ்டிங், டாக்குமெண்டேஷன், ரெசன்ஸ் ஆஃப் ப்ராடக்ட். அதாவது ப்ராடக்ட்டை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சாம்பிள், ஸ்பெசிஃபிகேஷனு, டெஸ்டிங், ஸோ மேனுஃபேக்சரிங் ப்ரொசீஜரை ஃபுல்லாக செக் பண்ணுறது தான் வந்து குவாலிட்டி கண்ட்ரோலோட வேலை. அடுத்து ரெகுலேட்டரி அஃபேர்ஸோட ரெஸ்பான்சிபிள் என்னென்னா, இந்த மார்க்கெட்டிங் ஆத்தரைசேஷன்ஸ் ஆஃப் தி ப்ராடக்ட் கன்செப்ட். அதாவது ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டுக்கு போயிடுச்சு. ஸோ மார்க்கெட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் அந்த ப்ராடக்ட் வந்து குவாலிட்டியாக இருக்கா, ஸோ அந்த ஓவரால் செக்கிங் வந்து ரெகுலேட்டரி அஃபேர்ஸோட வேலை. ஸோ ஓவராலாக வந்து ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி வந்து அதாவது வேர்ல்டு லெவலில் வந்து நம்ம ஒரு இண்டஸ்ட்ரி வந்து மெயின்டைன் பண்ணுறதும் அந்த ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் தான். ஸோ ஓவராலாக உள்ளது வந்து பார்த்திங்கன்னா ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் தான் வந்து எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுவாங்க. முக்கியமாக எல்லாத்தையுமே ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியை ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறது யாருன்னா இந்த ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் தான்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து எஃப்ஆர்என்டி. எஃப்ஆர்என்டினா pharmaceutical formulation is the process of combining different chemical substances with the active drug to form the final medicinal product. அதாவது ஒரு ஃபைனல் மெடிசினல் ப்ராடக்டை வந்து டிஃப்ரெண்ட் கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் யூஸ் பண்ணி ஒரு ப்ராசஸ் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் ஃபார்முலேஷன் பண்ணுறது தான் அந்த எஃப்ஆர்என்டி டிபார்ட்மெண்ட்டோட ஒர்க்கு. ஸோ கிளினிக்கல் ரிசர்ச் phase 1 phase 2 phase 3 எல்லா ரிசர்ச்சுமே இவங்க தான் பண்ணாங்க. இப்போ எக்ஸாம்பிள் இந்த கொரோனா வைரஸ் கூட அவங்க என்ன பண்ணுறாங்க, phase 1 பண்ணி phase 2 பண்ணி phase 3லேயே வந்து ட்ரக் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து மெயின்லி டிசைன் த இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் ஹியூமன் சப்ஜெக்ட், அதாவது discover, verify the comparative results of 2 or more therapeutic measurement of drugs. ட்ரக்கோட தெரபியூட்டிக் ரெக்கமெண்ட்ஸ் வந்து மெஷர்மெண்ட் பண்ணுறதா வந்து இந்த கிளினிக்கல் ட்ரையல்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஹாஸ்பிட்டல் ஃபார்மசி. தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் தி ஹாஸ்பிட்டல் விச் இஸ் த ப்ரோக்ரஸ்மெண்ட், ஸ்டோரேஜ், காம்பவுண்டிங், டிஸ்பென்சிங், மேனுஃபேக்சரிங், டெஸ்டிங், பேக்கேஜிங், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ட்ரக். அதாவது ஹாஸ்பிட்டலில் ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும் ஹாஸ்பிட்டல் ஃபார்மசிங்கிறது. இங்கே தான் எல்லாமே பண்ணுவாங்க. ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க ட்ரக்கை, காம்பவுண்டிங் பண்ணுவாங்க, டிஸ்பென்சிங் விற்பாங்க, மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க, டெஸ்டிங் பண்ணுவாங்க, பேக்கேஜிங், டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே இந்த ஹாஸ்பிட்டல் ஓவராலாக வந்து இந்த ஹாஸ்பிட்டல் ஃபார்மசிலாம் வந்து எல்லாமே இன்பேஷன் அவுட் பேஷனுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க ட்ரக்கை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ரக் கண்ட்ரோல் அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த ட்ரக் கண்ட்ரோல் அட்மினிஸ்ட்ரேஷன் கீழே தான் ட்ரக் இன்ஸ்பெக்டர் வரும், அசிஸ்டன்ட் ட்ரக் கண்ட்ரோலர் வரும், ட்ரக் கண்ட்ரோலர் ஆஃப் இந்தியா வரும், கவர்மெண்ட் அனலிஸ்ட்டு, ட்ரக் ரெகுலேட்டரி பாடி, ட்ரக் அட்வைசரி ஏஜென்சி. ஸோ அந்த ட்ரக் அட்வைசரி ஏஜென்சியில் ட்ரக் கன்சல்டேட்டிவ் கமிட்டியும் டெக்னிக்கல் அட்வைசரி போர்டும் வந்து வரும், டிசிசி, டிடிஎம்இ அது வந்து வரும். ஸோ ஃபார்மகோ விஜிலன்ஸ்னால் ஒரு அட்வர்ஸ் எஃபெக்டை கண்டுபிடிக்கிறது, டிடெக்ஷன், அசம்ஷன், அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி என்ன பண்ணுவோம், அந்த அட்வர்ஸ் எஃபெக்டை ப்ரூவன் பண்ணுறது. எந்த மெடிசனா, எனி அதர் மெடிசன், ஸோ வேக்சின் ரிலேட்டட் ப்ராப்ளம் எதாக இருந்தாலும் இதை கண்டுபிடிச்சி அதை நம்ம என்ன பண்ணணும், ப்ரூவன் பண்ணுறது தான் வந்து இந்த ஃபார்மகோ விஜிலன்ஸோட வேலை. ஸோ என்ன பண்ணணும், சயின்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டி ரிலேட்டிவ் டு த டிடெக்ஷன், அசஸ்மெண்ட், அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இதெல்லாம் பண்ணியிருக்கணும். முக்கியமாக மானிட்டர் தான் ஏடிஆரை மானிட்டர் பண்ணியிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்ப்போம். அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறையா இருக்குது. டோஃபல் எக்ஸாம் எழுதலாம், ஐஎல்டிசி பண்ணலாம். ஸோ டிஃப்ரெண்ட் வேல இருக்குது. ஸோ ஐஎல்ஸ் எதுக்கு பண்ணலாம்னா ஆஸ்திரேலியா, கனடா, ஸோ யூகே, ஸோ நியூசிலாந்து. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இங்கிலீஷ் பேஸ்டு டெஸ்ட்டு தான் இருக்கும். உங்களோட கண்ட்ரிக்கு போகிறதுக்கு ஒரு பேசிக்காக ஒரு நாலேஜ் இருக்கணும், இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கணும். அப்படிங்கிறதுக்கு இந்த இன்டர்நேஷ்னல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்டிங் சிஸ்டம் வந்து வைக்கிறாங்க. ஸோ இதை வந்து எழுதி நம்ம பாஸ் பண்ணுறோம்னா நம்ம வந்து அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அட்டன் பண்ணலாம். டோஃபல் எக்ஸாமும் இருக்குது. ஸோ அதையும் வந்து அதை பற்றி நான் தனியாக உங்களுக்கு வீடியோ போடுறேன், நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். ஸோ அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃபுல்லாக. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபார்மசி எஜுகேஷன் அண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவுட் சைட் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் விட்டு வெளியே என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ஸோ அதை வந்து தெரிஞ்சுக்கிறது தான் வந்து இந்த எஜுகேஷன் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவுட் சைட் ஆஃப் இந்தியா. அவுட் சைட் ஆஃப் இந்தியா நான் அதே சொன்னதான், ஐஎல்டிசி பண்ணலாம், டோஃபல் பண்ணலாம், ஜிஆர்இ அப்படின்னு சொல்கிறாங்க, கிராஜுவேட் ரெக்கார்டு எக்ஸாம் இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய எக்ஸாம் இருக்குது. ஸோ இந்த எக்ஸாமுக்குலாம் என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும், ஸோ இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் போடுறேன். ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேரியஸ் கம்பெனிஸ் வந்து இந்தியாவில் இருக்குது. அது டாப் மோஸ்ட் கம்பெனி சிப்லா இருக்குது, ஜிவிகே இருக்குது, பயோ இருக்குது, ஸோ வந்து கேண்டிலா இருக்குது, ஸோ நிறையா இருக்குது, பயோகான் இருக்குது. ஸோ நிறைய கம்பெனிஸ் வந்து ஐகான் இருக்குது, நிறையா டாப் மோஸ்ட் கம்பெனி வந்து இருக்குது, சன்ஃபார்மா. ஸோ இதெல்லாம் வந்து டாப் மோஸ்ட் கம்பெனி. ஸோ இந்த கம்பெனிலலாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டுடே வந்து ஸ்கோப் அண்ட் கேரியர் ஆஃப் ஃபார்மசி அதை பற்றி லிபரேட்டாக ஒரு டாபிக் வைஸாக பார்த்தோம். இதே மாதிரி நிறைய மெடிக்கல் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க நம்மளோட RX2Me சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எதனா இதில் டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள், நான் அதை வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டுடே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபார்மசி டே, September 25. ஸோ இந்த நாளில் நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும், டாக்டர் கிவ் லைஃப் ஆஃப் பேஷண்ட். அதாவது லைஃப் ஆஃப் பேஷண்ட்டை வந்து கேர் பண்ணுறது யாருன்னா டாக்டரு. அதே வந்து ஒரு மெடிசன் ஆஃப் லைஃப், ஒரு மெடிசனோட லைஃப்பை வந்து கேர் பண்ணுறது யாருன்னா ஃபார்மசிஸ்ட். ஸோ நானும் ஃபார்மசிஸ்ட்டுங்கிறதுல பெருமை கொள்கிறேன். ஸோ நம்ம தான் வந்து மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்லேயே ஒரு முதுகெலும்பாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஃபார்மசி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனை நிறைய தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். RX2Me, பிலீவ் டு மீ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.